ஒரு காலத்துல பனிக்கட்டி நிறைந்த அண்டார்டிகாவின் இதயத்துல ஒரு மகிழ்ச்சியான பெங்குயின் குடும்பம் வாழ்ந்தது. அப்பா பெங்குயின், அம்மா பெங்குயின் மற்றும் அவர்களின் 3 குட்டிகள் பனிக்கட்டில் சரிந்து விளையாடவும் தெளிவான தண்ணீரில் துள்ளவும் மிகவும் விரும்பினார்கள். ஒரு பிரகாசமான குளிர்ந்த காலை பெங்குயின் குடும்பம் தங்கள் பிடித்த சரிவில் விளையாடிக் கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய பசிக்குட்டி சீல் நீரில் இருந்து வெளிவந்தது. விளையாடிக் கொண்டிருந்த பெங்குயின்களை பார்த்ததும் அவன் கண்களில் குறும்பு மின்னியது. என்ன ஒரு சுவையான காலை உணவு கிடைக்கும் என்று அவன் நினைத்தான். அபாயம் நெருங்கி வருவதை கவனித்த அப்பா பெங்குயின் விரைவாக தனது குடும்பத்திடம் ஓடிச் சென்றான். விரைவாக எல்லோரும், நாம் சீக்கிரம் ஓட வேண்டும் என்று அவன் உரக்க கத்தி அவர்களை தங்கள் சிறிய இறக்கைகள் கொண்டு முடிந்த அளவு விரைவாக ஓடச் சொன்னான். சீல் வேகமாக நீந்தி பெங்குயின்களுக்கும் தன்னுக்கும் இடையிலான தூரத்தை குறைத்துக் கொண்டிருந்தது. அந்த குடும்பம் பனியில் சிக்கலாக ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் இதயங்கள் பயமும் தீர்மானமும் கலந்த நிலையில் துடித்தன. சீல் வேகமாக விரைந்த போது அவர்கள் மிகவும் மெல்லிய பனிப்பகுதியை அடைந்தனர். அப்பா பெங்குயினுக்கு ஒரு யோசனை வந்தது. அவன் தனது குடும்பத்தை பனியின் ஒரு ஓரத்தில் சேர்த்து அனைவரும் ஒன்றாக நிற்கும்படி வழிநடத்தினான். என்னை நம்புங்கள் என்று அவன் தூண்ட, அம்மா பெங்குயின் சம்மதமாக தலையசைத்தாள். குடும்பம் ஒன்றாக நெருக்கமாக கூடி நின்றது. அவர்களின் கூட்டு எடை பனியை சாய்க்க ஆரம்பித்தது. சீல்பாய தயாராக வந்த அதே நேரத்தில் பனி ஒரு பக்கமாக கனமாக நகர்ந்தது. அதன் காரணமாக ஒரு பெரிய துண்டு கீழே விழுந்தது. சப்தம், சப்ளாஷ். பனி உடைந்து சீலின் மூக்கில் விழுந்தது. அதனால் அவன் ஆச்சரியத்துடன் கத்தி குளிர்ந்த நீரில் மீண்டும் உருண்டு விழுந்தான். புர்ரா என்று சிறிய பெங்குயின்கள் மகிழ்ச்சியுடன் துள்ளி குதித்தனர். முழுமையாக ஏமாற்றப்பட்ட சீல் முணுமுணுத்துக் கொண்டே நீந்தி சென்றது. மீண்டும் பாதுகாப்பாக பெங்குயின் குடும்பம் ஒன்றாக கட்டிப்பிடித்து வெப்பமான இறகுகளால் அணைத்து கொண்டு நன்றி மற்றும் புத்திசாலித்தனத்துடன் இருந்தது. அந்த பரபரப்பான நாளுக்கு பிறகு அப்பா பெங்குயின் தனது குஞ்சுகளுக்கு புத்திசாலித்தனமும் தைரியமும் பற்றிய கதைகளை சொன்னார். சில சமயம் ஒன்றாக சேர்ந்து செயல்படுவது மிக குளிர்ந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்று நினைவூட்டினார். அவ்வாறு பெங்குயின் குடும்பம் எப்போதும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது. அவர்கள் பனிக்கட்டி தளத்தில் பாதுகாப்பாக விளையாடி எப்போதும் விழிப்புடன் எப்போதும் ஒன்றாக இருந்தனர்.